அருமையான பழைய சோறுக்கு சைடிஷாக வந்து நெத்திலி கருவாடு செய்ய போகிறோம். வாங்க நெத்திலி கருவாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருவாடை சுத்தம் பண்ணுறதுக்கு சுட தண்ணி கொதிக்குது. கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஊற வச்சுருவோம். அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம். ஊற வச்ச உடனே அதில் இருக்கிற டஸ்ட்லாம் போயிடும். அதுக்கப்புறம் தக்காளி நல்லா பொடியாக நறுக்கியாச்சு. வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கணும். பெருசு பெருசாக இருக்கக்கூடாது, பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். பச்சை மிளகாய் குறுக்கு ஓட்டத்தில் அரிஞ்சு சின்ன சின்ன பீஸாக வச்சாச்சு. பூண்டு வந்து இந்த மாதிரி கல் கொண்டு நெசிக்கலாம். பூண்டு செதைச்சி வச்சாச்சு. பொடியாக நறுக்கினா தான் சுவை அதிகமாக இருக்கும். வாங்க கருவாடை சுத்தம் பண்ணிவிட்டு வருவோம். மீன் எடுத்து தலையை மட்டும் கிள்ளிட்டு இந்த கருப்பாக இருக்கிற பாகத்தை துடைச்சி அலசிக்கணும். அலசிட்டு அப்புறமா தண்ணியில் அலசிக்கலாம். சுட தண்ணியில் வந்து தலை க்ளீன் பண்ணியாச்சு. 3 வாட்டி பச்சை தண்ணியில் கழுவிக்குவோம். சாதா தண்ணியில் இந்த மேலே அந்த மின்னு இருக்கிற அதெல்லாம் சுரண்டி கழுவிக்குவோம் சுத்தமாக. அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 25 ml எண்ணெய். கடுகு உளுந்த கலப்பை வந்து போட்டுக்கலாம். கடுகு பொரியும் போது பச்சை மிளகாய் போட்டுடணும். பச்சை மிளகாய் போட்ட உடனே கொஞ்சமாக அது மேலே உப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஒன்று சும்மா டேஸ்ட்டுக்கு. அடுத்து பூண்டு தட்டி வச்ச பூண்டு உள்ள போட்டுருவோம். வதங்கட்டும். பச்சை மிளகாய் போடும் போது ஏன் உப்பு போடுறோன்னா, அந்த பச்சை மிளகாய் நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடும் போது சுவை வேறு மாதிரி மாறிடும். நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் வதங்கின பச்சை மிளகாய். பூண்டு வதங்கி வந்துட்டு வெங்காயம் வதங்கி வரும்போது தக்காளி போட்டுக்குவோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்துடுச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், தனியாலாம் போட்டு அரைச்ச மிளகாத்தூள். உங்களுக்கு காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகா பொடி மஞ்சள் பொடி போட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் கொஞ்சம் அந்த வெங்காயம் தக்காளியோட அந்த மஞ்சள் பொடி வாசனை போக கொஞ்சம் வதக்கலாம். வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற கருவாடை இதில் சேர்த்துடலாம். 100 கிராம் அளவு நெத்திலி கருவாடு. இந்த கருவாடு வேக 1 கிளாஸ் தண்ணி. வந்து உப்பு இல்லாத கருவாடு, அதனால் கொஞ்சம் முதல்ல மிளகா போடும்போது உப்பு போட்டேன். உப்பு டேஸ்ட் பார்த்து போட்டுக்கலாம் கடைசியாக. உப்பு கருவாடுன்னா உங்கள் சுவைக்கு ஏற்ற மாரி நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது கருவாடு. அதுலேயே நெத்திலி கருவாடு, வாழை கருவாடெல்லாம் வந்து மிகவும் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. விலை கம்மியாகவும் கிடைக்கும். அடடா, கொதிக்கும் போதே கமகமன்னு வாசனை கிளம்புதுங்க. அற்புதமான வாசனை. சுண்டி வரணும். இப்போயே வந்து இது கருவாட்டு குழம்பு பதம் வந்துருச்சு. இதில் வந்து புளி கரைச்சி ஊற்றினா அப்படியே கருவாட்டு குழம்பு. ஆனால் நம்ம ட்ரை பண்ணி புளி கரைச்சி ஊற்றாமல் கருவாடு தொக்கு செய்வோம். கருவாடு பிடிக்கின்றவங்க கண்டிப்பாக லைக் போட்டுருங்க. உப்பு கம்மியாக இருக்குது, ஏன்னா உப்பு இல்லாத கருவாடு சொன்னோம் இல்லையா, அதனால் மேலாக்க லைட்டாக உப்பு தேவையான அளவுக்கு போட்டாச்சு. சுண்டி வரப்போகுது. தீயை விட்டுறாதீங்க. தீயை விட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். நீர் சுண்டி ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இறக்கலாம். லைட்டாக தொக்கு மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரை பண்ணிடக்கூடாது. பாருங்கள், நீர் பதம் வந்து குறைஞ்சி சுத்தமாக வந்துடுச்சு. இப்போ தட்டில் மாற்றிக்கலாம். மணக்க நெத்திலி கருவாடு தொக்கு. அது சாதன்றதால கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கருவாடு தொக்கு சாப்பிட்டா அம்மா அருமையாக இருக்கும். ஆஹா, கருவாடு அருமையாக இருக்குது. ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பாக நீங்கள் விடவே மாட்டீங்க. அருமையான சுவை.